நவராத்திரி அப்படிங்கிறது பெண் சக்தியை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாகுங்க. மேலுமே நவராத்திரி வழிபாடு என்பது சக்தி வாய்ந்த வழிபாட்டில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. சக்தி வாய்ந்த வழிபாட்டின் உச்சமாக துர்க்கை அம்மனுடைய அருளை பெறுவதற்காக ஒரு உன்னதமான வழிபாடாக இந்த நவராத்திரி வழிபாடானது சொல்லப்படுதுங்க. இந்த மங்களகரமான காலத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்காக நம்ம 4 முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேணுங்க. மேலுமே ஒரு சில விஷயங்களை நம்ம தெரியாமல் கூட செய்யக்கூடாது. அது என்ன விஷயம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. நவராத்திரி காலத்தில் நம்ம எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அம்பிகை அருள் செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இருந்தாலும் அம்பிகையோடைய அருளை நம்ம எளிதில் பெறுவதற்கு அம்பிகையுடைய தெய்வீக ஆசீர்வாதம் எப்பயுமே நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக நிறைந்திருக்கவும் சில முக்கியமான சடங்குகளை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நவராத்திரியின் 9 நாட்களும் என்னென்ன விஷயங்களை தவறாமல் செஞ்சோம்னா அம்பிகையுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நவராத்திரி வழிபாடு என்பது சக்தி வாய்ந்த வழிபாட்டில் மிக மிக முக்கியமான ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டின் உச்சமாக துர்க்கை அம்மனுடைய அருளை பெறுவதற்கு ஒரு உன்னதமான வழிபாடாக இந்த நவராத்திரி வழிபாடானது சொல்லப்படுது. மேலுமே நவராத்திரி என்றாலே 9 நாட்கள் கொண்டாடப்படுவது தாங்க வழக்கமாகும். ஆனால் இந்த முறை அபூர்வமாக நவராத்திரி பார்த்திங்கன்னா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. நவராத்திரி வழிபாட்டை நம்ம முறையாக பிடிப்பதால எதிர்மறையான ஆற்றல்கள் விரட்டுவது மட்டும் இல்லாமல் துர்க்கை அம்மனுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. சாரதா நவராத்திரி என்பது செழிப்பு, அமைதி போன்றவற்றை வழங்கக்கூடிய நவராத்திரி வழிபாட்டு முறையாகுங்க. இந்த மங்களகரமான காலத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. சக்தி வாய்ந்த நவர்ண மந்திரத்தை நம்ம நவராத்திரி காலத்தில் உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இது பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தியுடன் தொடர்புடைய மந்திரங்கள் ஒன்று என்பதால் இதை நவராத்திரி காலத்தில் நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பாராயணம் செய்வதால் துர்கா தேவி, லக்ஷ்மி, சரஸ்வதி போன்ற முப்பெரும் தேவியர்களுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அது என்ன மந்திரன்னு பார்க்கலாம் வாங்க. ஓம் ஐம் ஹிம் க்ளீம் சாமுண்டேயே விச்சை என்ற இந்த மந்திரத்தை கையில் ருத்ராட்ச மாலை இல்லைன்னா ஜபமாலையை வைத்துட்டு நீங்கள் தினமும் 108 முறை சொல்வதால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தானது விலக்கி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நெருக்கடி வந்துச்சுன்னா அந்த நெருக்கடியான பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. மேலுமே தெய்வத்தினுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. நவராத்திரியில் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லக்கூடியது அகண்ட தீப வழிபாடாகுங்க. ஒரு பெரிய மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபம் அணையாமல் நவராத்திரியின் 9 நாட்கள் இல்லைன்னா 10 நாட்களும் தொடர்ந்து அந்த தீபமானது எரியும்படி நம்ம பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது. மேலுமே கடுமையான விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்க அகண்ட தீபம் அணையாமல் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொள்ள வேணுங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கொண்டு அந்த அகண்ட தீபத்திற்கு இருக்க வேணும். இதனால் வீட்டில் நேர்மறையான அதிர்வலைகளானது வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே தெய்வீக சக்தியை ஈர்த்து நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே இருக்க செய்யுங்க. நவராத்திரி கோலத்தில் நம்ம அம்பிகையை விதவிதமான அலங்காரம் செஞ்சு அம்பிகையின் மீது நம்ம கொண்டிருக்கக்கூடிய பக்தியின் வெளிப்பாடாகவும் சொல்லப்படுதுங்க. இது தெய்வீக சக்தியுடன் நம்மை நெருக்கமாக்கி கொள்வதற்கு ஒரு முக்கியமான வழியாகவும் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நவராத்திரி காலத்தில் விதவிதமான நகைகள், பூக்கள் வைத்து அம்பிகையை அலங்காரம் செஞ்சு அம்பிகைக்கு மங்கள பொருட்களை படைத்து வழிபடும் போது தேவியினுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.
மேலுமே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நவராத்திரி காலத்தில் வளையல், மஞ்சள், குங்குமம், மருதாணி, சிவப்பு நிற புடவை போன்றவற்றை கொடுப்பதால் அம்பிகையின் மனம் மகிழ்ந்து நமக்கு பரிபூர்ணமான அருளை வழங்குவாங்க. இதனால் நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்குங்க. விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். அம்பிகையுடைய அருள்வாக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே நவராத்திரி காலத்தில் பார்த்தீங்கன்னா மங்களகரமான நிறமாக சிவப்பு நிறம் சொல்லப்படுதுங்க. அதனால தான் அம்பிகைக்கு விருப்பமான நிறமாகவும் இந்த சிவப்பு நிறத்தை சொல்கிறோம். இதனால தான் நவராத்திரியின் போது அம்பிகை சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து ஆசனத்தில் எழுந்தருள செய்கிறங்க. சிவப்பு நிற ஆடையால் அம்பிகைக்கு அலங்காரம் செய்து சிவப்பு நிற விரிப்பில் அமர்ந்து மந்திர ஜபம் செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த எளிய செயல்பாடுகளை நம்முடைய தானம், மந்திர ஜபம், வழிபாடு ஆகியவற்றின் சக்தியை பல மடங்காக அதிகரிக்க செய்யுங்க. நன்மைகளை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம நவராத்திரி காலத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரியாமல் கூட செய்யக்கூடாதுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நவராத்திரி பண்டிகை பார்த்திங்கன்னா பக்தியோடு ஒற்றுமை மற்றும் உறவுகளை பலப்படுத்தக்கூட பண்டிகையாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே நவராத்திரி தெய்வீக அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான காலமாக இருந்தாலும் கூட தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகளாக துர்கா தேவியின் கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடலாங்க. இதனால தான் நவராத்திரியின் 9 நாட்களும் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே பெண் சக்திகளை போற்றக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகையாகுங்க. மகிஷாசுர மர்தினியான அவதாரம் எடுத்த அம்பிகை தீமைகளை அழித்து நன்மைகளை காத்த காலமே நவராத்திரி அப்படின்னும் அழைக்கப்படுது. நவராத்திரி பண்டிகை இந்தியாவில் பல பகுதிகளில் பல விதமான பெயர்களில் கொண்டாடப்பட்டாலும் கூட அன்னை பராசக்தியை வழிபட்டு அவளுடைய அருளை பெறுவதற்கு இந்த பண்டிகையின் முக்கிய நோக்கமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே அம்பிகையுடைய அருளை நம்ம முழுமையாக பெற வேணும் அப்படின்னா நவராத்திரி காலத்தில் சில முக்கியமான விதிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு தாங்க ஆக வேணும். அப்படி மீறும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அம்பிகையின் கோபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு துரதிர்ஷ்டமானது வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. நவராத்திரி காலத்தில் நம்ம என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. நவராத்திரியின் 9 நாட்களும் நம்ம முடி வெட்டுவது, நகம் வெட்டுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இது அமங்கலமான விஷயமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்னை துர்கா தேவியின் கோபத்திற்கு நம்ம ஆளாக நேரிடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கொலு வைத்தோ கலசம் வைத்தோ இல்லைன்னா அகண்ட தீபம் ஏற்றியோ நவராத்திரி வழிபாட்டினை செய்யக்கூடியவங்க வீட்டில் எப்போதுமே யாராவது ஒருவர் இருந்து கொண்டே தாங்க இருக்க வேணும். காலையிலும் மாலை நேரத்திலும் பூஜை செய்யும் இடத்தை இருளாக நீங்கள் வைத்திருக்க கூடாதுங்க. அதற்கு உரிய முறையான பூஜைகளை செய்து நீங்கள் அன்னை துர்கா தேவியை வழிபாடு செய்ய வேணுங்க. உங்களுடைய வீட்டில் வெங்காயம், பூண்டு, மது, அசைவம் போன்றவற்றை பயன்படுத்துவதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. நவராத்திரி காலத்தில் இதை சாப்பிடாமல் தவிர்த்து கொள்வது இன்னுமே நல்லதுங்க. வெளி உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. வீட்டிலேயே சுத்தமான சாத்வீக உணவுகளை தாங்க இந்த நவராத்திரி காலத்தில் நீங்கள் சாப்பிட வேணும். உங்களுடைய வீட்டில் எப்போதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குமாறு இந்த காலத்தில் பார்த்து கொள்வது ரொம்பவே முக்கியங்க. இந்த நவராத்திரி காலத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சண்டை போடுவது, வாக்குவாதம் செய்வது, கடுமையான சொற்களை பேசுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ள வேணும். தீய எண்ணங்களை நவராத்திரியின் 9 நாட்களும் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. மேலுமே மந்திர ஜபம், தியானம் போன்றவற்றில் நேரம் செலவிட்டு இறைவனுடைய அருளை பெற இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்ய வேணும். துர்க சப்தசதி, துர்க சாலிசா தேவி, பகவதா புராணம், தேவ மகாத்மியம், அபிராமி அந்தாதி போன்ற நூல்களை இந்த நவராத்திரி காலத்தில் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நீங்கள் இந்த நவராத்திரி காலத்தில் தினமும் காலை மாலை என 2 நேரத்துலையும் பூஜை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க. சுத்தமான ஆடைகளை நீங்கள் உடுத்தி கொள்ள வேணும். வீட்டை நீங்கள் எப்போவுமே வெளிச்சமாக வைக்க வேணுங்க. இருளடைந்த மாதிரி வைக்குவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே உங்களுடைய ஆடையில் கருப்பு, அடர் நீலம் போன்ற நிறங்கள் உடைய அணிவதை நவராத்திரி காலத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது.
தோல் பொருட்களை பயன்படுத்துவதையும் இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணுங்க. நீங்கள் நவராத்திரி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சம் பழத்தில் பயன்படுத்தி நீங்கள் சாதம் சமைப்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேணும். நவராத்திரி காலத்தில் பகல் நேரத்தில் நீங்கள் தூங்கக்கூடாதுங்க. நவராத்திரி பார்த்திங்கன்னா இறையருளை பெறுவதற்குரிய காலம் என்பதால் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகுங்க. இந்த விதிமுறைகளை முறையாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா பயம், எதிர்மறையான எண்ணங்கள், நோய்கள் மற்றும் தோல்வி போன்றவை அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அமைதியும் பலமும் பெருகுங்க. துர்க்கை அம்மனுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.